ஹர்ஷா, AWS Cloud Engineer. AWS 4 days boot campோட day 4 செஷன்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் 3 செஷன்ல நம்ம கிளவுட்னா என்ன, சர்வர்னா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ பார்த்துருப்போம். அண்ட் அந்த சர்வீசஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ டுடே டே 4 செஷனில் அந்த சர்வீசஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வெப்சைட்டை எப்படி செக்யூராக AWS கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த ப்ராஜெக்டில் பார்க்கலாம். எஸ்டர்டே வந்து நம்ம S3 கான்செப்ட் பற்றி பார்த்தோம். வாட் இஸ் பக்கெட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸ்டாட்டிக்ஸ் வெப்சைட் ஹோஸ்டிங் பற்றி பார்த்தோம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அவுட்புட் வந்துச்சா உங்களுக்கு? எஸ், குட் ஹேம்லதா. ஸோ நம்ம டுடே செஷனில் நம்ம ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து www.google.com அப்படின்னு போடுறீங்க. ஸோ அந்த கூகுள் வந்து உங்களுக்கு எங்கே ரன் ஆகுது? ஒரு வெப்ல ரன் ஆகுது. www. அப்படின்ற ஒரு வெப்ல வந்து ரன் ஆகுது கூகுள். கரெக்டா? ஸோ நம்ம www.google.comனு போட்டோடனே அந்த கூகுள் வந்து எங்கேருந்து நமக்கு ரன் ஆகுது? ஒரு வெப்ல www. ஒரு வெப்ல வந்து நமக்கு ரன் ஆகுது. ஸோ அது அது ஏன் வந்து வெப்ல ரன் ஆகுது? நம்ம வெப்சைட்ல ரன் ஆகுறதுனால என்ன யூஸ்? wwwல ரன் ஆகுறதுனால என்ன யூஸ்? ஏன் அது wwwல ரன் ஆயிட்டு இருக்கு? யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ் சரவணன், கரெக்ட். ஸோ www.ல ரன் ஆகுற அந்த வேர்ல்டு வைட் வெப் வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒரு அப்ளிகேஷனை எப்படி வந்து நம்ம வெப்ல வந்து ரன் பண்றது வித் ஓன் சர்வர். இப்போ கூகுள்லாம் எப்படி ரன் பண்ணுவாங்க? அவங்களோட கூகுளோட ஓன் சர்வர்ல வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டுடே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி நம்மளோட ஓன் சர்வர்ல நம்மளோட அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய்மென்ட் பண்ண போறோம். அதாவது நம்மளோட அப்ளிகேஷனை எங்க ரன் பண்ண போறோம்? இந்த மாதிரி வந்து www. லைக் வேர்ல்டு வைட்ல வந்து ரன் பண்ண போறோம். அப்படி ரன் பண்றது மூலியமா அந்த வந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஜெக்ட்ட நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்காக ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட சர்வரோட ஐபி இதுதான். ஓகே. என்னோட சர்வரோட ஐபிய நான் என்ன பண்ண இந்த ஐபில நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி ஒரு வெப்சைட்ட வந்து இந்த ஐபில ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் அத வந்து ரன் பண்றேன். நான் ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, என்னோட வெப்சைட் வந்து ரன் ஆகுது. நான் இந்த வெப்சைட்ட தான் வந்து என்னோட ஐபில வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட வெப்சைட்ட உங்களோட ஓன் சர்வர்ல வந்து ஹோஸ்ட் பண்ணி, டெப்ளாய் பண்ணி ரன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகல. சாரி காய்ஸ், சாரி. நான் என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கா இப்போ? இப்ப என்னோட ஸ்க்ரீன் வந்து விசிபிளா இருக்கா? ம். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஒரு அப்ளிகேஷன வந்து என்னோட ஓன் சர்வர்ல நான் டெப்ளாய்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஐபிய வந்து நான் ரன் பண்ண போறேன். ஒன்ஸ் நான் அந்த ஐபிய வந்து ரன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, நான் டெப்ளாய்மென்ட் பண்ணி வச்சிருக்க வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆக போகுது. ஸோ இந்த வெப்சைட்ட தான் வந்து நான் என்னோட சர்வர்ல வந்து டெப்ளாய்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா?
ஸோ இந்த வெப்சைட்ட நான் எதுல ரன் பண்றேன்? வெப்ல வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்ட தான் வந்து நம்ம டுடே பண்ண போறோம். ஓகே. ஓகேவா காய்ஸ்? எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கீங்களா? இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு? எஸ். ஓகே காய்ஸ். ஸோ அதுக்கு நம்ப என்ன பண்ணணும்? இந்த வெப்சைட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹோஸ்ட் பண்றதுக்கு ஸ்டெப் 1 ப்ராசஸா நான் என்ன பண்ணணும்? யாஹ்! EC2. ஸோ நம்மளோட சர்வர வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். வெப் சர்வர். எஸ். வெப் சர்வர வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் அந்த சர்வர்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கோட வந்து டெப்ளாய்மென்ட் பண்ணணும். யாஹ்! ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட AWS அக்கவுண்ட்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் என்னோட AWS அக்கவுண்ட்குள்ள லாகின் பண்ணோனே, EC2 டேஷ்போர்ட்குள்ள ரீடைரக்ட் ஆயிடுறேன். ஓகே. ஸோ EC2 டேஷ்போர்ட்ல ரீடைரக்ட் ஆன உடனே EC2 இன்ஸ்டன்ஸ்ல நான் ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ எப்படி கிரியேட் பண்ணுவோம்? எல்லாருக்கும் தெரியும். உங்களோட ஓன் சர்வர வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம செகண்ட் கிளாஸ் 2ல வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ சேம் ப்ராசஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சர்வர கிரியேட் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன், என்னோட வெப் சர்வர் 1 அப்படின்ற சர்வர் நேம் வந்து நான் குடுத்துக்கிறேன். அண்ட் நவ் என்னோட சர்வருக்கு வந்து ஓஎஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்மால் ப்ராஜெக்ட்னால எனக்கு வந்து 1 சிபியூ ரன் ஆனா போதும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு 1 சிபியூ ரன் ஆனா போதும். அண்ட் 1 ஜிபிலயே என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடும். ஸோ அதனால நான் T2 மைக்ரோ ஆஸ் யூசுவல் எப்பயுமே குடுக்குற மாரி நான் T2 மைக்ரோவே குடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் அண்ட் கீப்பேரும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு கீப்பேர். ஓகே. நான் நியூ கீப்பரா வந்து கிரியேட் பண்ணல. எல்லா டைமும் நம்ம நியூ கீப்பரா கிரியேட் பண்ணணும்னு இல்ல. இந்த ரீஜியனுக்கு நான் ஒரு கீப்பர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கீப்பேரோட பிரைவேட் கீயும் என்னோட லேப்ல இருக்கு. ஸோ அதனால நான் ஆல்ரெடி வச்சிருக்க எக்ஸிஸ்டிங் கீப்பேரே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே. அண்ட் செக்யூரிட்டி குரூப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நம்ம எதுல ரன் பண்ண போறோம்? வெப்ல ரன் பண்ண போறோம். ஸோ வெப்ல ரன் பண்ண போறதுனால, நம்மளோட அப்ளிகேஷன் செக்யூரா இருக்கணும்ன்றதுனால, நம்ப HTTPS அண்ட் HTTP போர்ட் இது 2 போர்ட்டுமே வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த 2 போர்ட்டும் நம்ம அலோவ் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்மளோட வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ நீங்க வெப்சைட் டெப்ளாய்மென்ட் ப்ராசஸ் பண்ணும்போது HTTPS அண்ட் HTTP போர்ட் 2 போர்ட்டுமே அலோவ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் நான் வந்து HTTPS அண்ட் HTTP போர்ட் குடுக்கல அப்டின்னா, என்னோட வெப்சைட் வந்து ரன் ஆகுதா? இல்லையா? என்ன எரர் வருது? அப்டின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் அகைன் வந்து எப்படி இஃப் இன் கேஸ் நம்ப செக்யூரிட்டி குரூப் ஏதா ஆட் பண்ணணும் அப்டின்னா, எப்படி ஆட் பண்ணலாம்? ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணலாம்? அப்டின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதனால நான் என்ன பண்றேன், HTTPS அண்ட் HTTP போர்ட்ட இப்பவே அலோவ் பண்ணல. ஓகே. ஸோ கான்ஃபிகர் செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ்லாம் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். இதுல நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போறதில்ல. இப்ப என்னோட சர்வர வந்து நான் லான்ச் பண்றேன்.
ஓகே கைஸ். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண லினக்ஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன்? 4 டூ 8 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக. எஸ் ஸ்ரீனிவாசன். வெப் சர்வர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா HTTP அண்ட் HTTPS போர்ட்ட வந்து நம்ம அலோவ் பண்ணணும். பட் இஃப் இன் கேஸ் அத நம்ம அலோவ் பண்ணலன்னா என்ன எரர் வருது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் அலோவ் பண்ணல. நான் அத ரன் பண்ணும்போது எப்படி வந்து அலோவ் பண்றதுன்னு நான் காட்டுறேன். 10 மினிட்ஸ்லாம் ஆகாது சந்தோஷ். ஜஸ்ட் ஒரு 4 டூ 5 மினிட்ஸ்லயே வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடும். ஓகே சந்தோஷ். எஸ், எஸ். நம்ப அபூபக்கர் நம்ம பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லயே அலோ குடுக்கல அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்ம செக்யூரிட்டி குரூப்ல போய் எடிட் பண்ணிக்கலாம். அந்த எடிட்டும் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ம். அமுதா HTTP அண்ட் HTTPS 2மே வந்து வெப்ல கனெக்ட் பண்றது தான். நீங்க HTTPல ஒரு வெப்சைட் ரன் ஆச்சுன்னா, அது வந்து செக்யூர்ட் வெப்சைட் இல்ல. HTTPSல ரன் ஆச்சுன்னா, அது வந்து செக்யூர்ட் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வெப்சைட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ரன் பண்ணும்போதே சைட்ல வந்து உங்களுக்கு லாக் இருக்கும். அதெல்லாம் வந்து HTTPSல ரன் ஆகுற வெப்சைட். லாக் இல்லாம ரன் ஆகுறது HTTPல ரன் ஆகுற வெப்சைட். ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். என்னோட சர்வர் வந்து ஃபுல்லா கிரியேட் ஆகட்டும். ஹரிஷ், நீங்க வெப்சைட் ஹோஸ்டிங்க்கு ஆல்ரெடி நீங்க செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பே குடுத்துக்கலாம். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்ல ஜஸ்ட் வந்து HTTP அண்ட் HTTPS போர்ட் மட்டும் அலோல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அமுதா, AWSல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் மேனேஜர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க SSL சர்டிஃபிகேட்ட வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட வெப்சைட்க்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்ப நம்மளோட சர்வர் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல வந்துருச்சு. இப்ப நான் என்னோட சர்வர வந்து டைரக்ட்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்ப என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் என்னோட இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆனோனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 ரூட் யூசரா வந்து சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ நான் sudo -i இந்த கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். இதே இப்ப நான் என்ன பண்றேனோ, டெமான்ஸ்ட்ரேட் பண்றேனோ, அந்த ப்ராஜெக்ட்ட தான் நீங்களும் பண்ணி சப்மிட் பண்ண போறீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ sudo -iன்னு குடுத்தேன்னா, என்னப்ப ஆகும்? எனக்கு ரூட் யூசரா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் ரூட் யூசரா சேஞ்ச் பண்ணோனே, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணமோ, சேம் ஸ்டெப்ஸ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம HTTPD வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே. ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரூட் யூசரா சேஞ்ச் பண்ண உடனே என்ன பண்ணணும்? பேக்கேஜ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சாரி. -y. ஓகே. இப்ப என்னோட சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னோட சர்வர் இன்ஸ்டால் ஆன உடனே நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே. நான் உங்க டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்றேன். நான் அங்க கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன்னா, என்னால இங்க வொர்க் பண்ண முடியல. ஒரு நம்ப இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, அப்ப நீங்க கேளுங்க. நான் அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றேன். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆ ரூட் யூசரா சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட அப்பாச்சி சர்வர இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் போட்டு என்னோட சர்வர இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்ப என்னோட சர்வர் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கும்? இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். ஸோ இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்க எப்படி செக் பண்றது? systemctl ஸ்டேட்டஸ் HTTPDன்னு போட்டீங்கன்னா, உங்க சர்வரோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு காட்டும். ஸோ இப்ப நம்ம சர்வர் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பேக்கேஜ வந்து ரன் பண்ண போறோம். இப்போ நம்ப என்ன பண்ண போறோம் இதுல, ஒரு வெப்சைட்ட டெப்ளாய்மென்ட் பண்ண போறோம். ஸோ அந்த வெப்சைட்ட டெப்ளாய்மென்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கோட் வேணுமா? இப்போ டெவலப்பர் யாருமே இங்க இல்ல. டெவலப்பர் கிட்ட இருந்து நம்ம கோடும் வாங்க முடியாது. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ல ஒரு கோட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க ஃப்ரீ CSS இந்த சைட்குள்ள போனீங்கன்னா, இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி கோட் எழுதி
டெம்ப்ளேட்ஸ் வந்து இதுல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட் எடுத்து தான் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வெப்சைட்ட தான் நான் என்ன பண்ண போறேன், ஹோஸ்ட் பண்ண போறேன். வெப்ல வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன் இந்த டெம்ப்ளேட்ட தான். ஓகே. ஸோ இதுல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னிவல் வெப்சைட்ட தான் வந்து நான் உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி காமிச்சேன் ஸ்டார்ட்டிங்ல. இப்ப நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த வெப்சைட்ட வந்து எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா, இங்க டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ல நான் என்ன பண்றேன், இந்த லிங்க்க வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க்க காப்பி பண்ணி ஸ்ட்ரெய்ட்டா எங்க வந்து டவுன்லோட் பண்ண போறேன்னா, என்னோட சர்வர்ல வந்து இந்த லிங்க்க வந்து நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டெம்ப் ஃபைல வந்து ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி அந்த டெம்ப் ஃபைல்ல நான் ரீடைரக்ட் ஆகுறேன். ஓகே. ஸோ லினக்ஸ்ல வந்து நம்ப ஏதா ஒரு அப்ளிகேஷனையோ, இல்ல ஏதா ஒரு லிங்க்கையோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்லருந்து இப்ப நான் வந்து இந்த ஒரு விஷயத்த டவுன்லோட் பண்ண போறேன் என்னோட சர்வருக்கு அப்டின்னா, அதுக்கு கமாண்ட் வந்து wget. ஸோ நம்ம wget கமாண்ட் குடுத்துட்டு, நமக்கு என்ன வந்து இன்டர்நெட்லருந்து டவுன்லோட் பண்ணணுமோ, அந்த லிங்க்க வந்து நீங்க ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இன்டர்நெட்லருந்தே உங்களோட லினக்ஸ் மிஷினுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட லினக்ஸ் மிஷின். அதனால இதுல வந்து எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகே. நான் இப்ப wget கமாண்ட் குடுத்து, என்னோட வெப்சைட்டோட பேக்கேஜ வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னோட வெப்சைட்டோட பேக்கேஜ் எல்லாமே வந்து எனக்கு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப டவுன்லோட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்க ls கமாண்ட், லிஸ்ட் கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப வந்து என்ன டவுன்லோட் ஆயிருக்கு, auxer.zip அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து என்னோட டெம்ப் ஃபோல்டருக்குள்ள டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து ஜிப் ஃபைலா இருக்கு. ஜிப் ஃபைலா இருந்தா நமக்கு ரன் ஆகாது. ஸோ, நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜிப் ஃபைல வந்து அன்சிப் பண்ண போறேன். ஸோ, லினக்ஸ்ல வந்து ஒரு ஜிப் ஃபைல் அன்சிப் பண்றதுக்கு கமாண்ட், நீங்க அன்சிப்ன்னு குடுத்து, எந்த ஃபைல வந்து அன்சிப் பண்ணணுமோ, அந்த ஃபைலோட நேம். அந்த ஃபைலோட நேம் குடுத்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே வந்து அன்சிப் ஆயிடும். ஸோ, அன்சிப் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ எல்எஸ் கமாண்ட் குடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். இந்த ஃபோல்டர்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். ஓகே. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்கும்போது auxer.zip அப்படின்ற ஒரு சிங்கிள் ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, auxer HTML அப்படின்ற ஒரு நியூ ஃபைல் வந்து வந்திருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, auxer டாட் ஹெச் ஹ ஆ சாரி auxer-htmlன்ற ஃபைல்க்குள்ள தான் என்னோட வெப்சைட்டோட எல்லா ஃபைல்ஸுமே ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால நான் அந்த ஃபைல்க்குள்ள அகைன் ரீடைரக்ட் ஆகுறேன். இப்போ auxer-html ஃபைல்க்குள்ள நான் ரீடைரக்ட் ஆயிட்டேன். இப்ப எனக்கு வந்து என்ன ஆகணும், இந்த ஃபைல்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு எங்க ரன் ஆகணும், வெப்ல வந்து ரன் ஆகணும். வெப்ல வந்து ரன் ஆகணுமா? ஸோ அது வெப்ல ரன் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு auxer-htmlல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து, நான் வந்து வெப்ல ரன் பண்றதுக்கான கமாண்ட வந்து குடுக்க போறேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துலருந்து எடுத்து மூவ் பண்ண போறேன் அந்த கமாண்ட. ஓகே. ஸோ மூவ் கமாண்ட் குடுத்து, நான் எந்த இடத்துல மூவ் பண்ண போறேன்னா, ஸோ var www.html. ஸோ இந்த இந்த URLல வந்து எனக்கு ரன் ஆகணும் அப்டின்ற கமாண்ட். ஜஸ்ட் இங்க இருக்க பேஜ் வந்து எனக்கு இப்போ இந்த URLல ரன் ஆகணும் அப்டின்னு நான் கமாண்ட் குடுக்குறேன். சாரி ரன் ஆகணும்னு கமாண்ட் குடுக்கல. ஜஸ்ட் மூவ் பண்ணணுன்ற கமாண்ட் தான் குடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, auxer HTML ஃபைல்ல இருக்க கமாண்ட் எல்லாமே எங்க மூவ் ஆயிடுச்சுன்னா, var www.html அப்டின்ற ஒரு URLக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மூவ் ஆயிடுச்சா? கரெக்ட்டா மூவ் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு சிடி கமாண்ட் போட்டு, அந்த வார் ஃபைல் இருக்கிற இடத்துலங்க நம்ம ரீடைரக்ட் ஆயிடலாம். இப்ப எல்எஸ் கமாண்ட் குடுத்தீங்கன்னா ஸோ இப்ப என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம ஆக்ஸர் HTML இருந்துச்சோ, அந்த ஃபைல்லாம் வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்மளோட வெப்சைட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து என்னோட சர்வர்ல வந்து நான் என்னோட வெப்சைட்ட வந்து டெப்ளாய் பண்ணிட்டேன். ஐ மீன்
ரன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகுமா? ஆகாதா? நான் இதோட பப்ளிக் ஐபிய காப்பி பண்ணி ரன் பண்றேன். ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகுமா? ஆகாதா? எனி ஐடியா? ஓகே. ஏன் அபூபக்கர் நீங்க ஆகாதுன்னு நெனைக்கிறீங்க? ஆகாது. ஏன் சரவணன் ஆகாது? எனி ரீசன்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? எஸ். நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் நம்மளோட இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி குரூப்பே குடுக்கல. எஸ், எஸ் ஹரிஷ். ஸோ எப்படியும் என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ரன் ஆமா. என்னோட பேஜ் வந்து இப்ப கனெக்ட் ஆகல. ஏன்னா நான் செக்யூரிட்டி குரூப் வந்து குடுக்கல. கரெக்ட்டா? காய்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட்லயே இருங்க. ஓகே காய்ஸ் சாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி குரூப் நம்ம ஆட் பண்ணாததுனால நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து இப்ப ரன் ஆகாது. கரெக்ட். ஸோ செக்யூரிட்டி குரூப் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஆக்ஷன்ல செக்யூரிட்டி குரூப்ல சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்ப ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, HTTP அண்ட் HTTPS செக்யூரிட்டி குரூப்ப ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்ப வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட செக்யூரிட்டி குரூப்ப வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்ப அகைன் வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஐபிய வந்து ரன் பண்றேன். இப்ப எனக்கு ரன் ஆகுமா? ஆகாதா? நோ. ஏன் ரன் ஆகாது? ஏன் ரன் ஆகாது ஸ்ரீ? ஏன் சரவணன் ரன் ஆகாது? எனி ஐடியா? HTTP அண்ட் HTTPS வந்து நான் ஆல்ரெடி செக்யூரிட்டி குரூப் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் செக்யூரிட்டி குரூப் எங்க போய் ஆட் பண்ணேன்? ஆக்ஷன்ல போயிட்டு நீங்க செக்யூரிட்டின்னு குடுத்தீங்கன்னா, அதுல சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப் ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நான் செக்யூரிட்டி குரூப் HTTP அண்ட் HTTPS வச்சு கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப்ப வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த செக்யூரிட்டி குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. HTTPS அண்ட் HTTP எனக்கு இனிமே வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ அகைன் எனக்கு ஆனா வந்து இங்க ரன் ஆகல. என்ன ரீசனா இருக்கும்? எஸ் கௌதம். நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு. நம்ம அப்பாச்சி சர்வர வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அப்பாச்சி சர்வர வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதனால நமக்கு ரன் ஆக மாட்டேங்குது. ஓகே. குட் கௌதம், குட். இப்ப நம்ம அப்பாச்சி சர்வர ஸ்டார்ட் பண்றதுக்கான கமாண்ட் என்னவா இருக்கும்? URL. அப்பாச்சி சர்வர நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான கமாண்ட் என்னது? systemctl start httpd. ஸோ இந்த கமாண்ட் குடுத்தோம்னா, நம்மளோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்ப வந்து என்னோட ஐபி வந்து ரன் ஆகுமா? ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னோட ஐபி வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ நான் அங்கருந்து எடுத்த வெப்சைட்ட வந்து என்னோட ஓன் சர்வர்ல வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபைனா? ஸோ உங்க சர்வர் வந்து இஃப் இன் கேஸ் நீங்க கிரியேட் பண்ண ஐபி வந்து உங்களுக்கு ரன் ஆகலன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க சர்வர ஸ்டார்ட் பண்ணீங்களான்னு செக் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் உங்களோட செக்யூரிட்டி குரூப்ப வந்து செக் பண்ணணும். HTTP அண்ட் HTTPS செக்யூரிட்டி குரூப்ப எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்ப நம்மளோட வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்ல சேம் இதே தான் நீங்களும் வந்து பண்ண போறீங்க. நீங்களும் வெப்சைட்ட வந்து இந்த ஃப்ரீ சிஎஸ்எஸ் .comல போய் எடுத்துக்கலாம். இதுல வந்து எந்த வெப்சைட்டா இருந்தாலும் அதோட யூஆர்எல்ல வந்து நீங்க டவுன்லோட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, காப்பி லிங்க் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். அண்ட் இத wget கமாண்ட் போட்டு நம்ம லினக்ஸ் நம்மளோட மெஷின்ல வந்து நம்ம ஸ்ட்ரெய்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நம்ம எப்படி இந்த வெப்சைட்ட வந்து ஹோஸ்ட் பண்ணோன்றது? கமாண்ட் ஓகே. ஷூர். ஓகே. நான் ஒன் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கமாண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து ரூட் யூசரா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு சூடோ -i வந்து குடுத்துருக்கேன். அண்ட் ரூட் யூசரா சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட அப்பாச்சி சர்வர வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செகண்ட் செஷன்ல எப்படி அப்பாச்சி சர்வர இன்ஸ்டால் பண்றது, அத எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த கமாண்ட் வந்து நான் அப்பாச்சி சர்வர இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கான கமாண்ட் வந்து இதோ install httpd-y. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் குடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அது எனக்கு இன்ஸ்டால் ஆன உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ஓகே. ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆன உடனே என்னோட சர்வர் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? என் சர்வர் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கா? இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கா? அப்படின்னு பார்த்துருக்கேன். அண்ட் ஸோ இது வந்து சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஹெச்டிடிபிடி அப்படின்னு குடுத்தா, நம்ம சிஸ்டம் வந்து ஆக்டிவ்ல இருக்கா? இன்ஆக்டிவ்ல இருக்கான்னு நமக்கு ஷோ ஆகும். ஸோ எனக்கு என்ன இருக்கு? சர்வர இன்ஸ்டால் பண்ண உடனே சர்வர் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல வந்து எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ தென் நான் என்ன பண்றேன்னா, என்னோட அப்ளிகேஷன ரன் பண்றதுக்கு ஒரு ஒரு ஃபோல்டர வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர கிரியேட் பண்ண உடனே, அந்த ஃபோல்டருக்கு நான் ரீடைரக்ட் ஆயிட்டேன். ரீடைரக்ட் ஆன ஃபோல்டர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, விகெட் கமாண்ட் குடுத்து, என்னோட லிங்க்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விகெட் கமாண்ட் எதுக்கு? லினக்ஸ்ல நம்ப இன்டர்நெட்லருந்து ஏதாவது ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணணும் அப்டின்னா, நம்ப wget கமாண்ட் வந்து குடுப்போம். சாரி. விகெட் இல்ல wget கமாண்ட் வந்து நம்ம குடுப்போம். ஸோ wget கமாண்ட் குடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, அ இன்டர்நெட்லருந்து என்ன டவுன்லோட் ஆகணுமோ, அதெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆயி ஃபினிஷ் ஆன உடனே, ஸோ அது கரெக்ட்டா டவுன்லோட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப எல்எஸ் குடுத்தா லிஸ்ட்ன்னு மீனிங். ஸோ நம்ம எல்எஸ் குடுத்த உடனே, நம்ம என்ன டேட்டாவ டவுன்லோட் பண்ணமோ, என்ன ஃபைல டவுன்லோட் பண்ணமோ, அந்த ஃபைல் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து எனக்கு ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அத நான் வந்து அன்சிப் பண்ணியிருக்கேன். ஸோ அன்சிப் அப்படின்ற கமாண்ட் குடுத்து, நான் எந்த ஃபைல வந்து அன்சிப் பண்ணணுமோ, அந்த ஃபைலோட நேம் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபைல் வந்து அன்சிப் ஆயிடும். ஓகேவா? ஸோ அன்சிப் குடுத்தோனே, நான் அகைன் வந்து அன்சிப் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு லிஸ்ட் கமாண்ட் குடுத்துருக்கேன். ஸோ எல்எஸ் கமாண்ட் குடுத்தோனே எனக்கு 2 ஃபைல் வந்து இப்போ ஷோ ஆகுது. ஸோ ஒண்ணு வந்து ஜிப் ஃபைல் அண்ட் இன்னொன்னு வந்து அன்சிப் ஆன ஃபைல். இப்ப அன்சிப் ஆன ஃபைல்ல தான் எனக்கு என்ன இருக்கு? என்னோட எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு ஆக்ஸர் HTMLல தான் இருக்கு. ஸோ நான் அகைன் என்ன பண்றேன்னா, ஆக்ஸர் HTML ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுறேன். ஸோ ஒன்ஸ் ரீடைரக்ட் ஆனோனே, இப்ப எனக்கு ஃபைலா மட்டும் ரன் ஆகுறது வந்து எனக்கு wwwன்ற ஒரு பாத்ல வந்து ரன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் ஒரு பாத்த வந்து கிரியேட் பண்ணேன். www.htmlன்னு ஒரு பாத்த நான் கிரியேட் பண்ணி, அந்த பாத்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஃபைல வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ மூவ் கமாண்ட் குடுத்து நீங்க ஸ்டார் குடுத்தீங்கன்னா, இங்கருந்து இதுலருந்து டூ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? உங்க ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது. ஒன்ஸ் அந்த ஃபைல் எல்லாமே மூவ் ஆன உடனே, நம்ப அந்த பாத்துக்கு ரீடைரக்ட் ஆகுறோம். ஸோ அந்த பாத்துக்கு ரீடைரக்ட் ஆயி நம்ம எல்எஸ் போட்டு செக் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆனது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ அகைன் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி என்னோட சர்வர் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல காட்டுச்சு. இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல காமிச்ச சர்வர வந்து நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் கமாண்ட் குடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட ஐபிய போட்டு நான் ரன் பண்ண உடனே என்னோட அப்ளிகேஷன் வந்து இப்போ ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா? எம்கேடிஐஆர் மீன்ஸ் மேக் டைரக்டரி. ஒரு டைரக்டரிய வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ wget ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ல்ட் வைட் வெப் கெட். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். wgetன்னு நீங்க போட்டீங்கன்னா, இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா டவுன்லோட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ wget ஃபார் வேர்ல்ட் வைட் வெப் கெட். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ். இப்ப வந்து இது செக்யூர் சைட் இல்ல. ஏன் இது செக்யூர் சைட் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து வெறும் இத ஐபில ரன் பண்றோம். ஸோ இந்த ஐபில ரன் பண்றத நம்ம டொமைன் நேம்ல ரன் பண்ணோம் அப்டின்னா, இது நமக்கு செக்யூர் சைட்டா ஆயிடும். இப்ப ஐபில மட்டும் நம்ம ரன் பண்றதுனால இது செக்யூர் சைட்டா நமக்கு காட்டல. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஸோ var www.html ஃபைலுன்றது ஒரு டிஃபால்ட் டைரக்டரி நம்ம வெப் கண்டென்ட்டை ரன் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படி வந்து https www.com google.com போட்டால் ரன் ஆகுதோ அந்த மாதிரி லைக் var www.html ஃபைல் வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம வெப் ஃபைல்ல ரன் ஆகறதுக்கான ஒரு URL மாதிரி. ஸோ அந்த URLல நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி ரன் பண்றேன். ஓகேவா? கமெண்ட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ வந்து WhatsApp குரூப்ல சென்ட் பண்றேன். நோ இஷ்யூஸ். நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட வந்து சேம் லினக்ஸ்லயே கூட ரன் பண்ணுங்க. ஓகே. ஓகே ஹேம்லதா. நோ இஷ்யூஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, நான் வந்து வெப்ல இருந்து ஒரு ஃபைல வந்து டவுன்லோட் பண்ண போறேன். ஓகே. வெப் இன் த சென்ஸ் இன்டர்நெட்ல இருந்து நான் ஒரு ஃபைல வந்து டவுன்லோட் பண்றேன். ஸோ இன்டர்நெட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்றதுக்கு wget அப்டின்ற ஒரு ஆப்ஷன் தரும். wgetனா வேர்ல்ட் வைட் வெப் கெட். ஓகே. ஸோ இன்டர்நெட்ல இருந்து எனக்கு அந்த ஃபைல் வந்து கெட் ஆகுது அப்டின்ற மீனிங். அந்த கமாண்ட் குடுத்து ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து காப்பி லிங்க் அட்ரஸ் குடுத்துருக்கல, அத வந்து அந்த இடத்துல wget குடுத்து நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ wget குடுத்து நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? ரன் ஆகுது. எனக்கு எல்லாமே எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகேவா? இப்ப கிளியரா? ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? உங்க கோட் வச்சு எப்படி ரன் பண்றதுன்னா, உங்க ஃபைல்ஸ் எல்லாமே அந்த டைரக்டரி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி, அந்த டைரக்டரில உங்க ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க போட்டுருங்க. ஓகேவா? ஸோ உங்க ஃபைல்ஸ்லாம் எப்படி நீங்க போடணும் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க vi குடுத்து index.html அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைல் டைரக்டரி வந்து லைக் ஒரு ஃபைல் பேஜ், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இதுல நீங்க காப்பி பண்ணி எல்லாமே போட்டுருங்க. காப்பி பண்ணி போட்டு, இன்சர்ட் கமாண்ட் குடுத்து, wq குடுத் இன்சர்ட் கமாண்ட் குடுத்து நீங்க என்னென்ன பேஸ்ட் பண்ணணுமோ, அது எல்லாமே நீங்க வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வந்து டைப் பண்றேன். இதுல வந்து நீங்க என்னென்ன கோட்லாம் வச்சிருக்கீங்களோ, இந்த டைரக்டரில லைக் index.htmlன்னு ஒரு ஃபைல் பேஜ கிரியேட் பண்ணி, அதுல வந்து நீங்க இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, எஸ்கேப் பட்டன் குடுத்து, செமிகோலன் wq குடுத்து, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் குடுத்தீங்கன்னா, அது வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதே மாரி இப்ப index.htmlல நீங்க சிஎஸ்எஸ் ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, vi சிஎஸ்எஸ் அப்படின்னு குடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். சிஎஸ்எஸ் ஃபைல்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் காப்பி பண்ணணுமோ, அது எல்லாமே நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல, இல்ல. இந்த ஃபைல வந்து லைக் நீங்க 750 ஹார்ஸ் வந்து உங்க இன்ஸ்டன்ஸ வந்து நீங்க ரன்னிங்லயே வச்சிருந்தா மட்டும் தான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி வரும். இல்லன்னா உங்களுக்கு வந்து பே பண்ற ஆப்ஷன் வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ரன் பண்ணிட்டு, இன்ஸ்டன்ஸ வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போய் ஸ்டாப் குடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைக் பேமெண்ட் வந்து போட மாட்டாங்க. ஓகேவா? அன்சிப் எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் வந்து அன்சிப்ன்ற கமாண்ட குடுத்து, நீங்க உங்களோட என்ன ஃபைல நீங்க அன்சிப் பண்ணணுமோ, அந்த ஃபைல மட்டும் போட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அன்சிப் ஆயிடும். செமிகோலன் WQ ஃபார் செமிகோலன் குடுத்துட்டு நீங்க W குடுத்தீங்கன்னா, அது ரைட். Q ஃபார் குயிட். குயிட் குடுத்தீங்கன்னா, அது வந்து சேவ் ஆயிட்டு வெளிய வந்துரும். ஓகேவா? டன். ஓகே காய்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி உங்களோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ட நீங்க ஸ்கிரீன்ஷாட் லைக் இந்த கமாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கமாண்ட்ஸ வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அண்ட்
நீங்க எந்த வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வெப்சைட்டையும் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, உங்களுக்கு வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டுமாரோ மார்னிங்குள்ள வந்துரும். WhatsAppல வரும். அந்த லிங்க்ல நீங்க அஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்க ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணிடுங்க. பிடிஎஃப் ஆர் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஒரு URL சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த URLல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா அட்டாச் பண்ண முடிஞ்சாலும் பரவால்ல. நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா அட்டாச் பண்ணுங்க. ஆர் பிடிஎஃப்பா அட்டாச் பண்ண முடிஞ்சாலும் பிடிஎஃப்பா அட்டாச் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் சப்மிஷன் டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள. ஓகே. நான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் மறுபடியும் காட்டுறேன். நான் கமாண்ட்ஸ் வந்து அன்சிப்போட கமாண்ட் வந்து இதுதான். ஜஸ்ட் வந்து அன்சிப்ன்னு குடுத்து, நான் என்ன கமாண்ட என்ன ஃபைல வந்து அன்சிப் பண்ணுமோ, அந்த ஃபைல மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க WhatsAppலயே வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஆர் இன்ஸ்டால வந்து பி-ட்ரீ அக்கவுண்டோட இன்ஸ்டால நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் சப்மிஷன் டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ரிவ்யூ பண்ணிட்டு மண்டேக்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும்.